ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் 139. இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்பர்ஸ், லெட்டர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சீரீஸில், அதாவது இது வரைக்கும், ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த சீரீஸில் P at L is to Y75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேம் வே அந்த டாலர் சிம்பிள் 1 ஆர் இஸ் டு வாட், அதாவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். P at L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 ஹார்ஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேள்வியில் பாருங்கள், இந்த P at L என்பது Y75 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதேமாரி $1 hours என்பது என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. இங்கே கடைசியாக எங்கே முடிக்கிறாங்கன்னு பாருங்கள், இந்த ஆர்ட்ஸில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்ட்ஸ் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதே போல் டாலர் எங்கே இருக்குது பாருங்கள், டாலர் இங்கே இருக்குது, ஆர்ட்ஸ் அப்புறம் 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஆர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரிங்களா? இங்கே ஹார்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ஸ் வரைக்கும் நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லைனுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு இந்த டைரெக்ஷனில் நான் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3, அதாவது ஒரு அந்த கேரக்டர் மேலேயே நம்பர் எழுதிக்கிறேன். சரிங்களா? 2க்கு 1, பிக்கு 2 சொல்லிட்டு, ஜேக்கு 3, அதே போல் ஒரு கேரக்டருக்கு ஒரு நம்பர். சரிங்களா? அப்படியே சீரியலாக எழுதிக்கிறேன். 5 6 7 8 9 10 11 நம்பர் இருக்குது. அதாவது 11 கேரக்டர் இருக்குது. சரிங்களா? 2ல் ஆரம்பித்து ஆர்ட்ஸ் வரைக்கும் 11 கேரக்டர் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதே போல் இங்கே 11 கேரக்டருக்கு இங்கே 11 சீரியல் நம்பர் எழுதணும் பார்த்தீங்களா. அதே போல் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட்லேருந்து இந்த டைரெக்ஷனில், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் நம்பர் இதேமாரி எழுதிட்டு வரேன். இப்போ இந்த 4 இருக்குது இல்லையா, 4க்கு நேராக 1ன்னு எழுதிக்கிறேன், ஒய்க்கு நேராக 2, இந்த ஆப்போசிட்டில் 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு நிறுத்திக்கிறேன். அப்போது அந்த 3 வரைக்கும் முடியுது. புரிஞ்சிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணேன், இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ ஆர்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, இந்த 3 லெட்டரையும் நான் செக் பண்ணேன். இந்த 3 கேரக்டரையும் செக் பண்ணேன், எது லாஸ்ட்டாக வருது இந்த சீரீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ ஆர்ட்ஸ் தான் லாஸ்ட்டாக வருது. ஸோ அதோட என்ன பண்ணேன், ஒரு லைன் போட்டுக்கினேன். அப்போ என்ன பண்ணுறேன், அதாவது லெஃப்ட் ஹேண்டில், சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இந்த டைரெக்ஷனில், சரிங்களா, நான் 1 2 3ன்னு சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். ஒரு கேரக்டருக்கு ஒரு நம்பரு. அதே போல் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 11 இருக்குங்களா. இந்த 11 என்ன பண்ணுறேன், அதுக்கு ஆப்போசிட்டில், அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு நம்பர், ஒரு கேரக்டருக்கு மேலேயும் 1 2 3 4ன்னு 11 வரைக்கும் நான் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, $1 hours என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்குறாங்க. அதாவது P at L என்பது Y75 அப்படின்னா, இப்போ Pனா என்ன, அங்கே 2வது நம்பரில் இருக்குங்களா. அதே போல் இதில் பாருங்கள், இது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க, செகண்ட் கேட்டகரி, இது ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. இங்கே P 2வது இருக்குங்களா. அதே போல் இங்கே இது 2, இந்த Y தான் 2. சரிங்களா? அப்போ Y இங்கே வந்துச்சிங்களா, இங்கே P இருக்குது, இங்கே Y இருக்குது. ஓகேங்களா? இது 2, இது 2. அதுக்கப்புறம் நான் இங்கே அட்டு இருக்குங்களா, அட்டு எங்கே இருக்குது, 4ல் இருக்குது. ஸோ இது இந்த அட்டுக்கு நேரம் 4 போட்டுக்கிறேன். அப்போது இந்த சைடில் 4 எங்கே இருக்குது, 7 இருக்குது. அப்போ இங்கே 7 வந்துச்சிங்களா. அப்புறம் எல் எங்கே இருக்குது, 7 இருக்குது. அப்போ இங்கே எது 7 இருக்குது, இந்த 5 தான் 7 இருக்குது. அதுதான் Y75 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் டாலருக்கு நம்ம சொல்லணும். அப்போ டாலர் எத்தனாவது சைடு நம்பரில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. அப்போது இந்த டாலர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சீரியல் நம்பர் இருக்குது, டாலர் பார்த்தீங்கன்னா 6வது நம்பரில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இது 6. 1 எங்கே இருக்குது, 9வது சீரியல் நம்பரில் இருக்குது. அப்போ அடுத்தது 1 பார்த்தீங்கன்னா 9. ஆர்ட்ஸ் எங்கே இருக்குது, 11வது சீரியல் நம்பர் இருக்குது. அதே போல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 6 9 11 சீரியல் நம்பருக்கு நேராக அது கீழே எந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, எந்த கேரக்டர் இருக்கோ அப்படி எழுதி வேண்டியது தான். இந்த சைடில் பாருங்கள், இப்போது 6 எங்கே இருக்குது, எஃப்பில் இருக்குது. அப்போது எஃப், 6க்கு நேராக எஃப். 9 எந்த கேரக்டர் இருக்குது, 9ல் இந்த டாட் புள்ளி தான் இருக்குது. அப்போது இந்த புள்ளி
அப்புறம் 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றா இருக்குது இந்த மூணு தான் 11வது கேரக்டர் சரிங்களா. அப்போ இங்கே 3. அப்போ இதுதான் ஆன்சரு, அதாவது F.3 சரிங்களா. இந்த F.3 வந்து எங்கே இருக்குது, இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர் வரது தான் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி நம்பர்லாம் போடாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டைம் சேவ் ஆகும் சரிங்களா. ஸ்லோவாக பண்ணி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி போடாமல் நீங்கள் அப்படியே வெறுங்கண்ணாலே எப்படி இப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் குழப்பம் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நீங்கள் வேகமாக பண்ணுறப்போ சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம், ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அதான் இது போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் வந்து 139, இதுக்கான ஆன்சர் என்னது F.3, அதாவது F.3. இது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.